Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருள்வார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், இயேசு சொன்ன வாசகம், எந்த காரியத்தை குறித்தாகிலும் உங்களில் 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. அது பரலோகத்திற்கு என் பிதாவினால் அது அவருக்கு கண்டிப்பா உண்டாயிடும். எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருக்கிறான் மனுஷன், நெகட்டிவ் சைட்லயும் இது அப்படிதான் நடக்குது. எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது பூமியிலே நிச்சயமாய் நிறைவேறியே விடும். அதனால்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனுஷியை பிசாசோடு ஒருமனப்படாத, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தா பிசாசோடு ஒருமனப்படுவ, பிசாசும் நீயும் ஒருமனப்படுறதுனால அது பூமியிலே பாவத்தையும் மரணத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்துடும். அப்ப யாரோடு ஒருமனப்பட சொல்றாரு? தேவனோடு ஒருமனப்பட சொல்றாரு. தேவனோடு ஒருமனப்பட்டா பாவமும் மரணம் வராது, தேவ நீதி உடித்தெய்தலும் வரும். அதனால்தான் ஜோலே ஜீவ விருட்சத்துக்கு அடியிலே இரு, ஜீவ சுவாசத்துக்கு ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு அடியிலே இருந்தார். அப்போ ஏவாள் தேவனோடு இருக்கிற அந்த ஒரு மனதை குலைத்து விட்டு பிசாசோடு ஒருமனப்பட்டால், அதான் சொல்றார், தெளிவா சொல்றார் பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்க தேவனோடு ஒருமனப்பட கற்றுக்கொள்ளணும். அவர் ஒரு மனமா இருக்க, நீ வேறு மனமா இருந்தீனாக்கா அங்க அந்த காரியம் நிறைவேறாது. அவர் ஒன்னாக்குறார், நீ வேறையாக்குற. நீ வேறன்னா ஆதாம் வழியா பிறந்து நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாகிற. அப்ப பிசாசோடு ஒருமனப்படுற, பிசாசு காரியம் தான் பூமியில நிறைவேறுது. அப்போ தேவனோடு ஒருமனப்படனா நீ ஜீவனுக்குள்ள வரணும். சொன்ன நானே வழியும் சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் என்ன பண்றார்? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. நீ நன்மத்தையும் அறியத்தக்க கருத்து தேவனுக்கும் முழு உலக பிசாசோடு ஒருமனப்படுறதுனால பிசாசின் காரியம் தான் நிறைவேறுது. திருடத்தும் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட்டு வந்தேன்னா அந்த ஜீவனுக்குள்ளே வரல. அந்த ஜீவன்ல தேவி நீதி உடைந்ததில் இருக்குது. அந்த பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒருமனப்படுறது. அப்போ பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் யார் அந்த 2 பேர்? நீயும் தேவனும்.
அப்புறம் விசுவாசியும் ஜீவனுக்குள்ள இருக்கணும். இப்படி எல்லாம் ஜீவனுக்குள்ள இருந்தா அங்க காரியம் கைகொடி வரும். பிசாசு அலறி அடித்துட்டு ஓடு வரும். பூமியிலே பரலோகத்தில் பிதாவினால் தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதனால்தான் ஏதேன் தோட்டத்தில் சாத்தானு தேவனோடு ஒருமனப்பட்டிருந்தாங்க. தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டம் எல்லா விருச்சத்தையும் ஜீவ விருச்சது கனி. அதான் தேவனோடு ஒருமனமா இருக்க முடியும். அந்த ஜீவ விருச்சது கனிலே இரு. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனி பறிக்காத, புசிக்காத, அது தொடாத. அது தொட்டினாவே பிசாசோடு ஒருமனப்பட்டுருவேன். பிசாசம் நீயும் ஒருமனப்பட்டா அந்த காரியம் நிறைவேறும். பாவத்தின் சம்பளம் மரணம் வரும்னாரு. ஆனா ஏவாள் கேட்கல. தேவடைய வார்த்தையை மீறி தேவன் விളിக்கிற அந்த நன்மையும் தீமையும் நன்மை துன்மார்க்கத்தையும் புசித்ததுனால பிசாசோடு ஒருமனப்பட்டா. அவன் நன்மை இது ஒரு நன்மை, ரெண்டு ஒருமன பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. இப்போ இயேசு வராரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கன்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுப்பேன்றாரு. யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்வேன்றாரு. ஆவியான் ஜீவனுடைய அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உடித்தேதல். அந்த பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்ல முழு உலகத்து கொடுத்தாதான் தேவன் அப்படி கொடுக்கிறாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார். ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கிறாரு. நீ என்ன பண்ற? பேர் விசுவாசி ஊழியர், எங்க பார்த்தாலும் பார்க்க கசப்பு. அங்க ஒரு மன கட்டாயி போச்சு. நன்மை தேம காரியத்தை காட்டுறது. சுயநீதி, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, அசல்வாசி சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஒரே சுயநீதி அநீதி பிசாசோடு ஒருமானப்படுறதுனால பூமியிலே பிசாசின் காரியம் நிறைவேறுது. அப்போ பூமியிலே உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். அப்போ ஏசு என்ன பண்றாரு? பிதாவோடு கூட ஒருமனப்படுத்துறாரு எல்லாரையும். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்ல முழு உலகத்துக்கு கொத்ததுமே பிதாவும் மனுஷனும் ஒருமனப்பட்டார். மத்தியஸ்தரா வராரு. நம்மை பிதாவோடு கூட இணைக்கும்படியாக இயேசு சிலுவில ரத்தத்தை சிந்தி அந்த பாவம்ட்டு மனத்தை நீக்கிட்டு தேவி நீதிட்டு உழித்ததில் கொடுத்து பிதாவோடு கூட ஒருமனப்பட்டதுமே உடனே பரிசுத்த ஆவியாரும் பலமா வந்து அவன் காரியம் கைகூடி வருது. குருட்டு கண்ணு திறக்குது, செவிட்டு காது திறக்குது, குஷ்ரோகம் சுத்தமாகுது, சகல வியாதி நீங்குது, திமிர்வாத காரியம் எழுந்து நடக்கிறான். பரிசுத்த ஆவி பலமா ஜீவ ரத்தம் பிதாவாகிய தேவன் கூட அவன் பேர் சொல்லி ஆதாம்ல இருந்து முழு உலகத்து கொடுத்தா தேவனோடு ஒருமனப்படுறது. உடனே பரலோகத்தில் பிதாவினால் அது நிறைவேறியது. ஆனாதான் நன்மை தீமை அறியத்தக்கவனாராத பிசாசோடு ஒருமனப்படுவேன். பிசாசு காரியம் நிறைவேறும். கண்களின் இச்சை, கண்ணு கூட அவன் காது செவிட ஆட்டு லங்ஸ் கிட்னி பெயிண்டர் எல்லாத்திலும் பாதிப்பு அசுத்தாவி வந்து பிசாசின் காரியம் எல்லாம் நிறைவேறும். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துக்குள்ள ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம் அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். அதான் தேவனோடு வரப்படுது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் பூமியிலே எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே என் பிதாவினால் அது உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏசு என்ன பண்றாரு? எல்லாரும் ஒருமனப்படுத்துறாரு. அதுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அவன் நன்மை தீமை கனியை சாப்பிட்டுக்கிறான். பிசாசோடு ஒருமன எங்கும் பிசாசின் வல்லவளாகப்படுற திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி 38 வருஷம் வியாதியஸ்த பேசா குளத்துல திரளான வியாதியஸ்தர் அன்னைக்கும் இன்னைக்கும் அதே மாதிரி தாங்கிறாங்க. இன்னைக்கும் அதே தான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை பிசாசோடு ஒருமனப்பட்டு பிசாசு திறது, கொள்றது, ஐக்கியது, சமாதானத்தை தர்றான், சந்தோஷத்தை தர்றான், சுகம் வேலை ஜீவன் எல்லாத்தையும் திருடுறான், அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான், அப்புறம் பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கிறான்.
அப்போ ஏவாள பிசாசு தந்திரமா பிசாசோடு ஒருமனப்பட வச்சுட்டான். பிசாசு சொன்ன கனியை சாப்பிட்டாக்கா பிசாசோடு ஒருமனம் கண்டிப்பா பூமியில அவன் காரியம் நிறைவேறினான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். அப்போ தேவனோடு ஒருமனப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு நன்மையும் தீமை அறியத்தக்கவர் அல்ல, நன்மார்க்கு துன்மார்க்கர் அல்ல. அவர் ஜீவமா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய், அந்த ஜீவன்ல தேவி நீதி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தான். அப்போ ஜீவனுக்குள்ள வந்தா உங்களை சபிக்குள்ள நீ என்ன பண்ணனா, சபிச்சாக பிசாசோடு ஒருமனப்படுறது, சாபம் தான் நிறைவேறும். சபிக்குள்ள ஆசீர்வதிக்கணும், அப்பதான் தேவனோடு பகைகளுக்கு நன்மை செய்யணும். என்ன இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண தான் நன்மை. சத்ருக்களை சிநேகிக்கணும். என்ன சினை இயேசுவின் சிநேகம், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். சத்ரு உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவனும் நீயும் ஒண்ணு, இயேசுவின் சிநேகத்தை காட்டினா தேவனும் நீயும் ஒருமனப்படுற. அங்க தேவதூதம் வந்துதான் ஆகணும். அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து அசுரத் வல்ல செங்கடல் கூட யோதான் கூட எரிகோ கூட தரைமட்டம் ஆயிடும் தேவனோடு ஒருமனப்பட்டா. அப்படிதான் யோசுவா ஜனங்களை ஒருமனப்பட வைக்கிறான். கத்திர துதிங்க, துதிக்குது கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள அதான் துதிக்குது. எரிகோ கொண்டே வீந்து போச்சுக்க. செங்கடல் பஸ்கோ ரத்து தச்சு நிலைக்கால பூசுது. தேவனோடு ஒரு சங்காரத்துக்கு ஓடிவிட்டான். ஒருமனப்படுறாங்க பூமியில பஸ்கோ ரத்தத்து மூலமா. பழைய ஏற்பாட்டுல 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க உடனே சங்காரத்தை ஓடுறான். எகிப்து சிறையிருப்பு மாறுது. பொண்ணோடு வெள்ளியோடு வர்றாங்க. செங்கடல் யோர்தான எல்லாம் பாவலும் தேனோடு காணாதத்துக்கு வர்றாங்க. அப்போ மோசே, யோசுவா, ஆபிரகாம் அவங்களாம் பழைய ஏற்பாட்டுல பைதற்ற ஆட்டுக்குட்டி மூலமா தேவனோடு ஒருமனப்பா. அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி இயேசுவை எம்பூரிட்டு காட்டுது. புதிய ஏற்பாடு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் பூமியிலே எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உண்டாகும் என்று, அது நிச்சயமா உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருமனப்படணும்னா ஆதாமுக்குள்ள செத்தமென்னு போற மாதிரி நன்மை தீமையிலேயே போகணும். நன்மார்க்கு துன்மார்க்கு அப்படிதான் பிறந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ பிசாசோடு ஒருமனப்படுறானா இல்லையா? சுய நீதி அநீதி கண்களிச்சமா ஜீவனத்தின் பெருமை அதை தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கும் காட்டுறான், குடும்பத்துக்கும் காட்டுறான். உன்னை பிசாசு அவனு ஒருமனப்படுறதுனால அது நிறைவேறுது. ஒரே வியாதி வரும்போது கவலையும் வெறுப்பு கஷ்டம் சுய நீதி அநீதியும் சாபம் பாவமும் பாதாள ராஜ்யமாகுது. அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு ஒருமனப்படுனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷி சாகவே சாவா. இப்போ இது ஜீவ விச்சது கனிக்கவா. ஏன் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தெடுக்குவா. நன்மை தீமை கனியில பாவமும் மரணம் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவனுக்கும் காட்டுறான், மூடு உலகத்துக்கு காட்டுறான். ஆதாம்ல இருந்து 2வது வரைக்கும் அப்படிதான் பிறந்திருக்கிறான். பிறக்கும்போது அப்படிதான் பிறகு தவிர்க்க முடியாது. அதுதான் உங்க பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு பிதாவோடு ஒருமனப்படுறது அந்த காரியம் நிறைவேறியே தீரும். கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த செய்தி கேட்டதுனால காணிக்க. இல்லையா உலகத்துல இப்படிப்பட்ட செய்தியை எங்குமே நீ கேட்டிருக்க முடியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். உலகத்துல எங்குமே விலையேறப்பட்ட செய்திகள். உங்க நண்பர்கள், உறவுகள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை தீவிரமா ஷேர் பண்ணுங்க. எல்லாம் பிசாசோடு ஒருமனப்பட்டு ஆதாமின் சிந்தை மரணம்ன்ற பவுல். ஆதாம் குல பிறந்த ஆதாம் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து சாகவே சாக கிடக்கிறான். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்து ஜீவ சரீர ஜீவ ரத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் அதான். இவ்வளவு செய்யும்போது தான் தேவனோடு ஒருமனப்படுற. அங்க பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. அப்போ கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. அதனால இங்க அருமையா சொல்றாரு பாரு, மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர், அன்றல இந்த பேர் 2 பேர், பிசாசும் ஆதாம் ஏவாளும் ஒருமனப்படுறாங்க. பிசாசு சொல்ற வார்த்தை கேட்டா பிசாசோடு ஒருமனப்படுற, அது கண்டிப்பா பூமியில பாவம் மரணம் வந்துடும். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனோடு கீழ்படிஞ்சினாக்கா தேவ நீதி தூய்தல் பரலோக ராஜ்யம் பூமியில வரும். அந்த தேவன் நன்மை தீமை அறியத்தல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், அந்த ஜீவன தேவ நீதி தூய்த்தல்
அத உன் பேர் சொல்லி உங்க மனைவி பேர் சொல்லி உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி உங்க சபை விசுவாசி ஏரியாலுக்கு ஜனங்க பேர் சொல்லி தேவ நீதி தூய்தல் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுது கொண்டா ஒரு மனம் உடனே அசுத்தாய் வருது பசுத்தாய் வந்தது. லேகோட் பிசாசு என்ன பண்றாரு? பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறான். நன்மை தேவை சுயநீதி அநீதி தேவனுக்கும் காட்டுறான் உலகத்தும் காட்டுறான். பிசாசு அவன் ஒரு பிசாசு மேல பிசாசு 2000 பிசாசு வந்துச்சு. ஏசு குறுக்கிட்டார். ஏசு குறுக்கிட்டது ஜீவ சர ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து உடனே 2000 அசுத்தாய் கைண்டு பயின்று பட்டு சமுத்திரம் மாட்டே போச்சு. உடனே பசுத்தாய் வந்து ஒருமன் அங்க சுக ஹீலிங்கி சொஸ்த புத்தி அடைந்தான். பிள்ளைகள் நிர்வாணத்துல இருந்தான். தன்னத்தை காயப்பத்தி இருந்தான். இப்போ வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் தக்க பொழுவை கத்தருக்காக ஊழியம் செய்யலாம். எப்படி பார்த்து பாருங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி மனுஷன் யாரை பார்த்தாலும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆமா, நன்மை தீவிலே இருந்தானாக்கா பிசாசு தான் ஒரு குடும்பத்துக்கு பாரமா, சமுதாயத்துக்கு பாரமா இருப்பான், சபைக்கு பாரமா இருப்பான். அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. அது ஒரு கம்பஸ் அவசரம் கிடையாது. நன்மை தீமை கனியை சாப்பிட்டான் அதை தேவனுக்கும் காட்டான், முழு உலகத்துக்கு காட்டான். பிசாசோடு ஒரு மாட்டோம். இப்ப ஜீவ வித்தது கனி சாப்பிடணும் அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு கொடுத்தா தேவனோடு ஒரு மனப்படுவான். கண்டிப்பா ஆசீர்வாதமா தான் இருப்பான். அவன் தான் ஆப்பிரிக்கா, அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோபு, அவன் தான் மோசே, அவன் தான் ஏசர், அவன் தான் தெபோரால், அவன் தான் பேதுரு, அவன் தான் பவுலு. அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. அல்லேலூயா. இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊருக்கு 2 பேருக்கு தெருவுக்கு 2 பேர் விசுவாசி ஊழிக்காரு. அந்த ஊழிக்கார் சரியில்லை, இந்த ஊழிக்கார் சரியில்லை, அந்த அரசியல்வாதி சரியில்லை. நீ யாருக்கெல்லாம் கிறிஸ்துவை கொடுக்கலையோ தேவன் தனக்கு ஆதாம் வந்து அந்த அந்தந்த அசுத்தாய் வந்து ஐச்சின்னு இருக்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறு. என் அன்பு இயேசு அன்பு ஜீவனை பண்பு ஜீவனை கொடுக்குது. அப்போ தேவனோடு ஒருமனப்பட்டுற உன்னை பீட் பண்ண யாராலும் முடியாது. எந்த செங்கடலும் எந்த கோலியாத்தும் எந்த பார்வோனும் எந்த கோலியாத்தும் உன்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துக்குள்ளே வா. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம். மேத்யூ 18 chapter 19 verse. பாசி 18 chapter 19 verse. அல்லாமலும் உங்களில் 2 பேர். ஆமா, ஆதாம் மனைவி வார்த்தை கேட்ட, மனைவி பிசாசு வார்த்தை கேட்டான். அவன் தேவன் எது வேண்டாம் என்று சொல்றானோ அந்த கனியை தான் புஜிக்க சொல்றான். நன்மை தேவன், நல்லவன் தேயவன், நன்மார்க்க துன்மார்க்கன். அதுல பாவத்தின் சம்பளம் மறந்துக்குது. அதை புஜிக்க வச்சு தேவனுக்கும் கூட ஆதாம் வந்து முழு உலக உன்னுக்கு பூமியை சபிக்கப்பட்டிருக்கான். உன்னை பிசாசத்தை பூமி எங்கும் நிறைவேற்றுக்க. உலகமெல்லாம் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய். படி மேத்யூ 18 chapter 19 verse. சத்தமா படி. Matthew 18 chapter 19th verse. Again I say to you that if 2 of you agree on the earth concerning anything that they ask, it will be done for them by my Father in heaven. அப்போ கன்சர்ன் அக்ரி பண்றது என்ன சொல்றது? ஏவாள் என்ன பண்ணா? பிசாசோட நீதான் பிசாசு வார்த்தை கேட்டால இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நன்மை தீமையா இருந்தாக்கா இன்னைக்கு பிசாசோட தான் ஒருமனப்படுற. அந்த குடும்பத்துல சாபம். உனக்கு பூமி சபிக்கப்பட்டு ஏதேன் தோட்டமே முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குது. பொன் விளைந்த பூமி முள் விளையுது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளில சாகவே சாவாய். அப்ப என்னதான் பண்ணணும்? பொன் விளைய மீண்டும் ஏதேத்தோட ஜீவ வித்தது கனிக்கு வந்துதானோ அந்த ஜீவன் ஏசுதான். ஏசுனா நானே வடியும் சத்தியமா ஜீவனமாய் அந்த ஜீவன்ல தேவ நீதித்து உடித்தீதல் ஏசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம். அப்போ ஒரு மனம்னா என்னது? படி இங்கிலீஷ்ல. Again I say to you that if 2 of you நாக உங்களில் 2 பேர் agree on earth concerning anything that they ask, that it will be done for them by Father in heaven. எந்த காரியத்தை எனிதிங் தேவ நீதியிலிருந்து உயிர்த்தது வரைக்கும் செத்து போனா யாவத்த
இயேசு பாரு, லாசரு வியாதிப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவன் வந்து உயிரோடு எழுப்புறாரு. இயேசு யாரு? உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர். இயேசுக்குள்ள உயிர்த்தெழுதலும் ஜீவனுக்குது. அப்போ இந்த லாசரு பேர் சொல்லி உயிர்த்தெழுதலும் ஜீவனையும் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. நல்லா கேள்வியா? கோடி ரூபாய் கொடுக்கணும் உண்மையாவே இந்த செய்திக்காக. ஆதாம் லாசரு வியாதிப்பட்டு ஆதாம் கூட பிறந்து வியாதிப்பட்டு என்ன ஆயிட்டான்? மறிச்சிட்டான். வாலிபன் தேவ சித்த, வாலிப மரணம் தேவ சித்தம் இல்ல. அப்போ வியாதிப்பட்டு மறித்தான்ங்குது, அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு போய் என்ன பண்றாரு? அவனை செத்து போன லாசரு உயிரோடு எழுப்புறாரு. உங்களில் 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் எந்த காரியத்தை குறித்தாங்க, எந்த A to Z அங்க இதுதான் அதுதான் சொல்ல, மறிச்சிட்டான் உயிரோடு எழுப்பணும், அந்த காரியத்தை குறித்து தெரியும். அப்போ உடித்தெழுதலை குறித்து ஒருமனம் பண்ணணும். அப்போ லாசரு பேர் சொல்லி உடித்தெழும் ஜீவனும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கணும். இங்க கவனி, தேவன் உயிர்த்தெழுதல் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவனும் இயேசுவும் உயிர்த்தெழுதல் தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தருத்துறாங்க. இங்க கவனி, லாசருக்கு மட்டும் உயிர்த்தெழுதல் கொடுக்கல இயேசு, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கொடுக்கிறாரு. நம்ம என்ன பண்ண? ஆதாம் மூலமா மரணத்தை தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு மரணம் வந்துருது. நமக்கு அதுல ஒருமனப்பட்டுக்கிறோம் பிசாசோட. புரியுதா இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்த நம்ம இந்த பாவத்தை மன்னித்து தேவனுக்கும் காட்டுறோம், ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டிட்டே இருக்கிறதுனால நமக்கு மரணம் வந்துருது. 5 சாவு, 100 சாவு, 50 சாவுன்ற மாதிரி மரணம் எந்த நேரத்துல வருது. ஏன்னா அதுல ஒருமனப்பட்டு நல்ல வசவசங்கிற மனுஷன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்தார், துர்குணத்தில் உருவானே. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு உடித்தெழும் ஜீவனமா இருக்கிறாரு. அத பிதாகுமார் பசுத்த ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கறதுனால பற்று மரித்தோரை எழுப்பிடுறாரு. விளங்கிச்சா? விளங்கலையா? அப்போ அந்த உடித்தெழும் ஜீவன் என்ன பண்றாரு? லாசரு பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்த மரணம் டெலிட் ஆகி பசுத்தாய் இறங்கி சத்துவ உயிரோட வரும். அப்புறம் நீங்க மரித்தோர் கூட எழுப்புங்கப்பா. குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்க, பிசாசுகளை சுத்தங்க, வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்க, இருதய நறுகுண்டவர்களை குணமாக்குங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் எல்லாமே பிசாசு கத்துக்கிட்டான். ஆனால் எல்லாத்தையுமே விடுதலையாக்குங்கன்றாங்க. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனிலிருந்து உயிர்த்தெழுதல் வெளியே கொடுக்கிறாருமா. தரித்திரம் ஜீவ ஐஸ்வர்யம் கொடுக்கிறார். இயேசுக்குள்ள தரித்திரங்கிறது ஐஸ்வர்யம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அந்த ஐஸ்வர்ய சம்பனத்தை பிதாக்குமா ஆதாம் முழு உலக தரித்திர சுட்டு ஓடி பசுத்தாய் வந்து என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யம் தான் கிடைக்கும். ஆபிரகாம் கட்சிச்சு, ஈசா கட்சிச்சு, யாக்கோபு கட்சிச்சு, அவங்களாம் தேவனோடு ஒருமனம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, இயேசு பழைய ஏற்பாட்டுல பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு பலிபீடத்துல செலுத்துறான். அந்த பைதட்டு ஆட்டுக்குள்ள ஏராளம் ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் பொண்ணு வெள்ளியுமான சியமானா இருந்தானா. அவனுடைய ஆட்சி பூமி தாங்கக்கூடாதபடி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் பொண்ணும் வெள்ளியுமான சியமான அப்படித்தான் போடு ஆபிரகாம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா புதிய ஏற்பாட்டில் உண்டாக்குதுன்னு சொல்றாருங்க. அந்த கிறிஸ்து இயேசு சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தான். அந்த பிதாவாகிய தேவனுக்கும் பிதாக்கும் மத்தியஸ்தமா கொடு. ஆதாம் வந்து மத்தியஸ்த தேவந்தருக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. ஏன்னா நன்மை தேமை காரியத்தை மத்தியஸ்தமா கொடுக்குற. தேவனுக்கு நன்மை தேமை காட்டுற, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நன்மை தேமை காட்டுற. உடனே பிசாசோடு ஒருமனப்பட்டு பிசாசு திடீர்னு கொண்டு அழிச்சுட்டே இருக்கிறான் குடும்பத்துல பட்டது தேசத்துல. எங்க பார்த்தாலும் சாபம், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் மனம். நோவா காலத்துல நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதகுமார் வருகையில் நடக்குது, இந்த நாட்கள் நடக்குது. சாபத்தை பாவத்தை பகை கசப்பு வைராகி கோபம் இதெல்லாம் பிசாசு சுபாவம். அதை தேவனுக்கும் காட்டுற, உனக்கும் காட்டுற, உலகத்தும் காட்டுற. பிசாசோடு ஒருமுறைப்படுறதால ஒரே வியாதி, ஒரே சாபம், ஒரே கண்ணீர், ஒரே தரித்திரம், ஒரே அவமானம், வெக்கம், எந்த கவலை பய வெறுப்பு பிசாசுக்காரி எல்லாம் நிறைவேற்று ஜனங்கள்ல குடும்பத்துல பட்டண சபையில. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரணும். கிறிஸ்து அளவற்ற உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள்ளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேக துன்பம் ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு ஆசீர்வதிக்குது, நன்மை செய்யுது, ஜபம் பண்றது எல்லாம் கிறிஸ்து கட்ட காரியங்கள். தேவி நீதி தூக்கத்தில் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்தான். சபிக்கிறோம் ஜெயிக்கவே முடியாது, பகைக்கிறோம் மேற்கொள்ள முடியாது, திந்திக்கிறது யாருமே ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவன பிதாவாக ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா. தேவதூதர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அசுத்தாய் வர பிசுவாசிகள், பசுத்தாய் வர அசுத்தாயெல்லாம் ஓடிவிடும். தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க தேவனோடு ஒருமனப்பட்டா. அப்போ அந்த வசந்த மனப்பாடம் பண்ணு. அல்லாமலும் மத்தேயு 18
19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். அப்ப இயேசு என்ன பண்ணார்? பூமியில ஒருமனமா இருந்தார். ஏன்னா இயேசு நன்மை தீமை அறியத்துக்கு ஜீவன் உள்ளவராமா, நானே வழியும் சத்தியமா. அதனால் என் பிதா யோவான் 5:26 எடுத்து வாசி இங்கிலீஷ்ல. என் பிதா ஜீவனுடையவர், பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவராகிறாரு. அப்போ குமாரனும் ஜீவனுடையவராகிறாரு. அப்ப பிதாவும் இயேசு ஒருமனப்பட்டுக்கிறாங்க. அதனால அவர் சொல்றதெல்லாம் நிறைவேறுது. காற்றே கடலை எரியாதுன்னா தப்புன்னு அமைதலாயுது. 5 அப்பம் பழுகி பெருக்குது. அவர் எந்த காரியத்தை குறித்து தண்ணீர் திராட்சை ஆகுனா திராட்சை ஆகுது. எல்லாம் ஒருமனம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுல துரத்துனா பிசாசு ஓடுது. தீயிலும் தண்ணீர் பிசாசை அதட்டினா உடனே அது ஓடிது. ஏன்னா தேவனும் இயேசு ஒன்னாகிறாங்க. அந்த இயேசு ஜீவரத்தத்தை கொடுத்து உன்னையும் ஜீவுள்ள தேவடைய ஆலயமா மாத்திக்கிறாரு. அவரே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனை நிலைத்திருந்தால் அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தை வேற பாட மாட்டார். ஒவ்வொரு மாசம் திருவிருதுல அந்த அப்பம் ஜீவ அப்பம், அந்த ரத்தம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவனை தேவ நீதித்து உயிர்த்தது இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுத்தியா, ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுத்தியா, இடைவிடாம கொடுத்தியா, எக்காலத்தை கொடுத்தியா, இல்ல நன்மை தேம காரியத்தை நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் தீயவன் அதுல கண்களில் நிச்சயம் மாச்சோய் தடி பாவம் மரணங்குது பகை கசு போய் அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துக்கிறியா? படி யோவான் 5:26. யோவான் 5:26 என் பிதா வாசி. For as the Father has life in himself, so he has granted the Son to have life in himself. அப்போ பிதாவாகிய தேவனும் ஜீவனுடையவரே, இயேசுவும் ஜீவனுடையவரே. அப்போ ஆவியானவரும் ஜீவன்ல தேவ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதுதான் என்னுடைய எல்லாத்தையும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். உலகத்தில் எங்குமே இப்படிப்பட்ட செய்தியை கேட்க வாய்ப்பே கிடையாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மனுஷன் நன்மத்தை மறியத்தக்க சாத்தான் நன்மத்தை மறியத்தக்க கனி புசிக்கும்படியே மனுஷன் ஆதாம் அசுத்தாவி. இது நெகட்டிவ் திருத்தம். சாத்தான் ஆதாம் அசுத்தாவி. தேவனுடைய திருத்தம் பிதா குமாரன் பசுத்தாவி. பிதாவாகிய தேவனும் ஜீவனுடையவர் ஆவியானோ இயேசு ஜீவனும் ஆவியானோ. அந்த ஜீவன தேவி நீதிட்டு ஒழித்தது இருக்குது. நன்மத்தை மரியாதை பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளமே இருக்குது. அந்த ஜீவ விஷயத்துல தேவி நீதிட்டு ஒழித்ததில் நித்திய ஜீவன் பரலோகமே இருக்குது. நீ ஜீவ சஞ்சாரியா மாறினாதான் தேவனோடு ஒருமுறைப்படுற. இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்ட, இனியும் வேஸ்ட் பண்ணாத. கிறிஸ்துக்குள்ளவா பவுல் சொல்றான். கொரிந்தியர், தெசலோனி, கலாத்தியர், கொலேசியர்களா, நீங்கள் கிறிஸ்துக்குள் நீங்கள் புது சித்தி பழவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின கிறிஸ்துக்குள்ள. கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். பவுல் என்ன சொல்றான்? இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு செயின்ட்டு போல உலகத்தையே கலக்கிற போல மாறிட்டான். இனி நானே இல்ல, இயேசுவே எனக்கு. இயேசுனா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொலகாரனா ரவுடியா இருந்த ஆதாம்குள்ள பிறந்து பாவிகளும் பிரதான பாவின்றான். அப்படிப்பட்ட இயேசு பிரதான அப்போஸ்தலனா மாறி செயின்ட் பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். நீ அப்படி மாற முடியும். ஆதாம்குள்ள தான் பிறந்த எந்த மனுஷனா இருந்தாலும் மாற முடியும். எந்த மனுஷனும் பிரகாசிக்க மெய்யான ஒலியா இயேசு. எந்த மனுஷனும் ஆதாம்குள்ள பாவத்தை மட்டும் தேவன் தனக்குள்ள பிசாசு ஒருமனப்பட்டுக்கிறான். எந்த மனுஷனும் கிறிஸ்துவ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவ நீதி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு குத்தானா தேவனோடு ஒருமனப்படுறான். அசுத்தாய் ஓடுது. தேவதூத பசுத்தாய் காப்பாத்தியே தீவார். அப்போ வாய்நாள்லாம் நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தையில் அவனை நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கடிப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி குத்துந்தான் இருப்பான். இடைவிடாம எக்காலத்திலும். தாவீது என்ன சொல்றான்? கர்த்தரை எக்காலத்துல சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. துதி தோத்திரம் ஆறான ஜபம் நாவும் நாள்தோறும் உமதி நீதியை உமது சொல்லிக்கிட்டே இருக்குமா. தாவீது வர முன்னேறிட்டே யாரும் முன்னேற்றத்தை தடுக்க முடியல. துதி தோத்திரான கிறிஸ்துவ காரியங்கள் பைதற்ற பலியின் மூலமா உமது நீதி, உமது துதி, உமது ரட்சிப்பு, உமது வழிகள், உமது பிரமாணங்கள் இப்படியே சொல்லாம உமதுன்னு. சங்கீதம் 119 போய் உமதுனே வரும். உமது கட்டளை உமது. நமதுனாவே போச்சு. நம்ம நன்மத்தை மேதியத்தக்கு பிசாசோடு நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான கருத்தை
அவருடைய நீதி இயேசு ரத்தம், அவர் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக முடியும். ஜீவ ரத்தம், அந்த ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுகுது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு கசப்பு காட்டும். அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு ஒரு மனம் கெட்டு போச்சு. புரியுதா புரியலமா? அதனாலதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு. ரொம்ப மோசமா விளைக்கிறார், சாட்டை கூட எடுத்துட்டார் ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கு. ஆனா ஜீவ வச்சதுன்னே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு மனதில் கரெக்டாவே இருந்தார். பிதா 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 பிதான்றாரு. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பார், நானும் ஜீவனுடையவராய் ஜீவன் தேவ நீதி உயிர்த்தல் குத்துட்டு போயிட்டே இருக்கிறார். பிதாவோடு ஒருமனப்படுறாரு. அவர் சொல்றதெல்லாம் ஒருமன பூமியில் எந்த காரியத்துக்கும் அது அவர்களுக்கு நிறைவேற்ற இயேசு அந்த இயேசு அந்த ஜீவ தனக்கே வச்சு சிலுவையில் குத்துட்டு போயிட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தம் ஜீவ சேர்த்து கொடுக்கிறாரு. பிதாவே இவர்கள் ஆவியுக்தி ஜீவனை வர்றாரு சிலுவையில. பிதாவும் இயேசு ஒருமனப்படுறாங்க. பாவுண்டு மன்னி பசு தேவதூர் கல்லப்பட்டு வானத்துல பல்லூர் ராஜ்யம் போய் சேர்ந்தார். அல்லேலூயா. அதுதான் ஜீவ வார்த்தையை பேசணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளணும். சிலுவையில நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய மனத்தை ஏத்துட்டாருமா. ஏத்துக்கிட்டேன்னா அவர் நன்மத்தம வார்த்தையை பேசினாரு. ஜீவ வார்த்தை தான் ஜீவ சர ஜீவ ரத்தம் தான் சென்றாரு. பிதாவியோ கையில் ஆவியோ பித்து ஜீவன் தான் வெட்டாரு. அதே ஜீவ ரத்தம் ஜீவ சரி ஆதாம் முழுவது குத்தாரா இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு ஒரு மணி பாவம் ஓடி போச்சு. பசுத்தாய் சாவுக்கே சரித்தில் உயிரோடு தேவதூத கல்லப்பட்டு வானது பூமியில ஒருமனப்பட்டு வானது பிசாசித்தாலி உலகத்தையே கொள்ளை கொண்டார். கட்சியில பரலோக ராஜ்யத்துக்கு போய் இந்த சுவிசேஷத்தை இந்த சோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணா போய் என்னென்னவோ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பூமியில ஒருமனப்பட்டுருங்க. ஆமா, ஒரு மனம். ஆமா, இயேசுவின் மனம் ஜீவ மனம், ஜீவ வார்த்தை மனம். அது ஜீவன்ல தேவ நீதி இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தம் தாங்குது. இயேசு நன்மை தேமை காரியத்தை ஒருபோதும் டச் பண்ண நன்மார்க்க துன்மார்க்கம் கிடையாது. இயேசு ஜீவ மார்க்கர். அவர் தேவ ஜீவனா கோட்டை தேவரகமா ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி. விசுவாசத்தை அப்படியே நன்மத்தேம உலகம், நன்மத்தேம கண்ணு, நன்மத்தேம காது, நன்மத்தேம வாயு, நன்மத்தேம ஆற்று, நன்மத்தேம லட்சம், நன்மத்தேம தொழில், நன்மத்தேம அரசியல், நன்மத்தேம குடும்பம், நன்மத்தேம உலகம். அது நிறுத்து பூமி சபிக்கப்படுவது, பிசாசோடு ஒருமனப்படுறது. சாப பாவம் மண்ணு தேசம் பாதாளமா தான் இருக்கு. எங்க போனா எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போ. அதனாலதான் எங்க சபை குளோபல் சர்ச்சு. ஆமா, உலகெங்கும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எங்களுக்கு சபை வானக்கூற பூமி. அவ்வளவு பெரிய சபை. 816 கோடி பேர் இருக்கிறாங்க எங்க சபையில. பாசு சீனியர் பாசு துளசிராம் தாமஸ். யார பார்த்தாலும் ஆதாம் குல நன்மத்தை மாதிரியே நல்ல மேய்ப்பன் ஜீவசர் ஜீவசர தேவனுக்கு ஆதாம் அசுத்த போயிட்டே இருப்போம். ஏசபிதான் வாய்ந்தார். எங்க போனாலும் ஆதாம் குள்ள பிறந்தவன். ஆதாம் வழியா நன்மத்தை மாதிரியத்தை கேடி போய் ஷாகவே ஷாக கிடக்குறான். ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவசர ஜீவரத்தம். அவன் பேசுவது தேவனுக்கு ஆதாம் அப்படின்னு அசுத்தாய் வருது, பசுத்தாய் வருது. தேவதை படி இனி பாவம் செய்யாது. அது நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நிலைத்திரு, ஆசீர்வாதமாவே இருப்பாய், மிகுந்த கனி கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதான் நம்ம சபை. அவ்வளவு 816 கோடி பேர் இருக்கிறாங்க தாமஸ் துளசிராமன் தாமஸ் சபையில. உலகமெல்லாங்கிறாங்க. எந்த நாடு இங்கிருந்து சொல்லுங்க. ஏசு இங்க சொல்றா, தூரத்துல காணாசிரியமாக பிசாசு மல்லப்படுகிற விடியலாரா பிள்ளைகளை பத்தி நாய்க்குட்டிகள் போடுது இல்லது. ஆனா நாய் தான் நெச்சுக்கோட நானே ஜீவப்போம். அவ பேசல் தேவன் தனக்கு ஆதாம் உடனே அசுத்த அந்நேரமே அவர் சொஸ்தமானால் போடுவது. அந்த மாதிரி ஒழிய எங்க ஒழியும். எந்த நாட்டுக்கு போக, எந்த தேசத்துக்கு போக, எந்த ஜப்ப குறிப்பும் கொடுக்க. எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர், ஜப்பான் தலைவர், சைனா தலைவர், அமெரிக்கா தலைவர், ஜெர்மன் தலைவரா இருக்கட்டும், சிங்கப்பூர் தலைவரா, இந்திய தலைவர், ஆதாம்குள் தான் அம்மா பாவத்தின் சம்பளம் மனதில் பிறந்து பிசாசோடு ஒருமனப்பட்டு திறது கொண்டு தைக்குது. சமாதானம், சந்தோஷம் இல்லாம, சுகம் இல்லாம, பல இல்லாம, வியாதி வறுமை தேத்திரம் பாதாளமாக்குறாங்க. ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவ நீதி துவித்தையில பிதா குமார் ஆதாம் முழு உணர்வு அசுத்தாய் பசுத்தாய் தேவதூரை அடிக்கட்டும். அல்லேலூயா. அதான் நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்க உலகத்துக்கே வழி, பூமிக்கே உப்புட்டார். நன்மத்தை மறியத்தக்க கழிவு பூமிக்கு உண்டு. பூமியை சபிக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் எவ்வளவு சபிக்கப்படும் பாரு. முள்ளும் குறுக்கும் தான் முளைப்புக்கும் திறந்து கொண்ட தைக்கத்துமா தான் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா நீ ஏசு நீங்கள் உலகத்துக்கே ஒளியா இருக்கிறீங்க, பூமிக்கே உப்பா இருக்கிறீங்க. அதனால இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உலக பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க மேலாம் இயேசு நல்ல மேய்ப்பன், இயேசு ஜீவ சர ஜீவரத்தை தேவ நீதி பிதா ஆதாம் முழுவதும் ஜவமன் அசுத்தாய் பசுத்தா இருங்க. இந்த ஜீவ மார்க்கத்தை கத்துக் கொடுங்க. இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள
அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் எங்க போனாலும் உங்க பிள்ளைங்க பிதாவோடு ஒருமனப்படும், இயேசுவோடு ஒருமனப்படும். தேவதர் பசுத்தாவியோடு சஞ்சரிக்கும். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சேனல்ல உங்க பிள்ளைகள், உங்க நண்பர்கள், உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். மீடியா மிஷனரியா இருக்கேன். இன்னும் ஏராளம் செய்திகளை 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை தான் நான் பிரசங்கம். எல்லாரும் 2000க்கு அதிகமான வீடியோ போட்டுக்கிறேன். இந்த சேனல்லாம் கேளுங்க. பிதாவோடு ஒருபடப்படுங்க, பிசாசோடு ஒருபடப்படாதீங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், இயேசு ஆமட்ட வாக்குத்தத்தை தான் வாசிங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் பிதாவுக்கு ஆதாம் முழு வெளுத்து கொடுங்க. அது உங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னா சுய நீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசுப்பு, அது தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டி பிசாசு ஒருமனை போட்டு வாய்நாளெல்லாம் திறறதும் கொள்றதும் ஐக்கிறதும் முடிவு பாதாளம் வேற. சீரியஸான மேட்ரு ஜெபலாம். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்தவர் இலவசமாய் அவர் கிருபையினால் கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துக்குள்ள தேவ நீதிட்டு ஒழித்தது இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்தை செல்லுங்க, ஒரு ஆள் பாய்க்கூடாம. அதனாலதான் யாரை பார்த்தாலும் பகைக்காதீங்க, சபிக்காதீங்க, நிந்திக்காது, தூசிக்காதீங்க. எல்லாமே ஆதாம் வழியா பிறந்த பிரச்சனை உள்ள ஆளுதான். அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவன் தன் அசுத்தத்தை பசுத்தை அவனை காப்பாற்ற வேலையை பாருங்க. உலகத்துக்கு ஒளியா இருங்க, பூமிக்கு உப்பா இருங்க. நீ சபிக்கிறதுனாலயோ, நீ திட்டுறதுனாலயோ, நீ கடிந்து கொள்றதுனாலயோ இன்னும் கொஞ்சம் அசுத்தாவி கிரியை செய்யுமே தவிர அவன் மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ஏன் ரொம்ப மோசம் விலை கொடுக்குறீங்க. ஆனா ஏசு ஜீவன் பரிவு ஜீவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி மருமக, மாமியார், மாமனார், நாத்தனார், மூத்தனார், சொந்த பந்தம், வேலை ஸ்தலத்துல, சபையில, ஏரியால இருக்கிற ஜனங்க எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், என் செய்தி கேட்டா எங்க போனாலும் ஊழியம் செய்யலாம். எல்லா ஆதாம் வழியா பிறந்து பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறாங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, என் செய்தி கேட்டா நீங்க ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. ஆதாம் சேர்ந்த மரணத்துக்கு கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவன தேவி நீதி துவித்தது இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம். அது பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் ஒருமனப்படுறீங்க. அதான் சொல்றாரு. வாஸ்து பிடிச்சிடுவோம். மத்தேயு 18:19 இங்கிலீஷ்ல படி வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்திலும் ஏ டு ஜெட் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்த ஆதி அவளு பாவத்துக்கு பற்றி தேவநீதி மரணத்துக்கு பற்றி தத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம் சாப வாக்குத்தா எல்லாமே பரிகாரங்கள். பாவத்தை சாபத்தை மன்னத்து தரித்திர பாதாளத்துக்கு குத்திட்டே இருக்கிறான். அதை போய் தேவன் தர குலத்துக்கு பிசாசு ஒரு மட்டும் அழிச்சு போவாது. எல்லாத்தையும் தேவி நீதி உயிர்த்தது, ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் உயிர்த்தது. ஆபிரகாமின் ஆசுவாதம், ஈசாக்கின் ஆசுவாதம், வீடு, மன, தோப்பு, தோறும் எல்லாம் இயேசு கிறிஸ்து எல்லாமே இருக்குது. இச்சிக்கப்படத்தக்க சகலமுங்குது இயேசுக்குள்ள. வீடு, மன, தோப்பு, தொலைவு எல்லாமே இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து குத்துக்கிட்டே இரு. அந்த காரியம் பூமியில நிச்சயம் நிறைவேறும். அதான் சொல்றாரு. நான் இங்கிலீஷ் தமிழ்ல படிக்கிறேன், அப்புறம் இங்கிலீஷ்ல படி. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல படி. Matthew 18th chapter 19th verse. Again I say to you that if 2 of you agree on earth concerning anything that they ask, it will be done for them by my Father in heaven. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன சொல்றோம். பயப்படாத, கலங்காத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுறேன். வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் எண்ணித்து வர நாளே ஜீவப்பம் தப்பத்தை பிசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜீவல தேவி நீதி தூவித்தல் கிராமங்களுக்கு பட்டணத்தில் முழு உலக கட்டுகிறார். 816 கோடி பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் மக்கள் தொகை. இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க இருக்காங்க. ஆளுநரே சோதரம். எங்க கிராமம் 4900. ஆளுநரே சோதரம். எங்க பார்த்தாலும் ஆதோம்குழு நன்மை தேமகை தேவத்தனுக்குழு நோவா காலத்துல நந்த அப்படி மனுஷகுமார் காலத்துல பிசாசோடு ஒருமனப்பட்டிருக்காங்க. பாவத்தை மன்னிச்சு சுயநீதி அநீதி தேவன் தன குழுத்து காட்டி பிசாசி கிரிகள் எல்லாம் உலகம் ஃபுல்லா குடும்பங்கள்ல பட்டங்கள்ல தேசங்கள்ல
அவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண தேவ நீதி தூவிதல பிதாக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கூட இடைவிட எக்கால் அசுத்தாவில் ஒரு பசுத்தாய் கிராமங்கள் பட்டணத்தை முழு உலகத்தை கட்ட வைக்கிறாங்க. அலையலையாய் பசுத்தாய் இறங்கிட்ட பசுத்தாய் எங்க விடுதலை தேவதூர் எங்க விடுதலை இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த பூமி மீது 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களை கிராமங்கள் பட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சபையில இருக்க விசுவாசிங்க. அவனுடைய எங்க போனாலும் இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காய் ஜீவனே கொடுத்து இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி எந்த மனுஷன் பிரகாசம் மெய்யான ஒலியாக இயேசு ஜீவன ஜீவ ஒலிய பிதாகுமார் பஸ் ஆதாம் முழுவதும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த இடைவிடாம வெளிப்படுத்த எக்காலத்து வெளி சோதனை வெளிப்படுத்திட்டே இருக்கிறதா விசுவாசத்தை துரத்துக்கு தேவதூர்களை படிவழி செய்யிட்டு இருக்கிறாரு. சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்துக்கு பாதாளத்து முடியல தேவநீதி உயிர் பல்லவராய்ந்த பூமியில பல்லவு கொண்டு வரப்படி இந்த செய்திக்காக பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா. இயேசு ரத்த சகல பாவத்தை நீக்கி சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் எந்த பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் எந்த மனுஷன் பிரகாசம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளா கோடா கோடி ஜனங்களுக்கு இடைவிடாம கட்ட வச்சுட்டே இருக்கிறதா. அசுத்தாய் பசுத்தாயிருக்கு தேவதூர்களை படிவழி செய்யிருக்கிறதா. மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு ஸ்தானத்துல எல்லா ஜெபனையும் இருக்கிறோம் மிக ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்க சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்ல போங்க துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ALC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது யூடியூப்ல அபண்டன்ட் லைஃப் சைட் ALC வெல்லூர். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 100% ஜீவ மார்க்கத்தை நான் போயிச்சுக்கிறேன். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியில கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் தெரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. முழு உரிமை தரேன். தீவிரமா இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மனத்துக்கு பாதத்தினர் ஓடிக்கிறாங்க. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வாங்க காப்பாத்துங்க. உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் தேவன் நிச்சயமா உங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்தும். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி மூலமாக கத்திரங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திரை கனவு கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விரும்ப கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முடிந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி 25/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.